ஆகஸ்ட் 14 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முகம் நினைச்ச மாதிரியே எல்லாரும் முன்னாடியுமே சவுந்தரபாண்டி உண்மையை கக்கிட்டாங்க. முதல்ல இந்த கேடுகட்ட மனுஷனை பிடிச்சி ஜெயில்ல போடுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கவே கூடாது. ஏயா சண்முகா, உங்க அம்மா உத்தமிங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. நீந்தாயா புள்ள, நீந்தாயா ஆம்பல அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களுமே சொல்றாங்க. சூடாமணியும் சவுந்தரபாண்டிய பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு, இத்தனை வருஷமா நான் அனுபவிச்ச 20 வருஷம் ஜெயிலு தண்டனைய நீ தாண்டா அனுபவிக்கணும் இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும், இவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும், முதல்ல போலீஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் வர்றாங்க. அந்த இடத்துக்கு முப்புடாதி மட்டும் வர்றாங்க. என்ன சார்வால், உன்னைய விட பெரிய அதிகாரி வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் முத்துப்பாண்டிய காருக்குள்ள இருந்து வர சொல்றாங்க. முத்துப்பாண்டியும் உள்ள வந்த உடனே சவுந்தரபாண்டி மேலும் மேலும் தவ ஆரம்பிக்கிறாங்க. என் மகன் சிங்கம் வந்துட்டான், இதுக்கப்புறமா யாருமே தப்பிக்க முடியாது. முத்துப்பாண்டி, நான் உன் அப்பா சொல்றேன், இந்த சண்முகத்தை முதல்ல அரெஸ்ட் பண்ணு, அவன்தான் அக்யூஸ்டு. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற எல்லாரையுமே கயிறை கட்டி வலிச்சு அள்ளிட்டு போ. ஜெயில போட இடம் இல்லைன்னா சொல்லு, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தரேன், அங்க வச்சு வெளுத்து கட்டு லாடம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சாக்காய் போறாங்க. அப்பதான் முத்துப்பாண்டி சொல்றாங்க, முப்புடாதி, யார் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குதோ அவங்கள அரெஸ்ட் பண்ணு. சவுந்தரபாண்டி மேலதானே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அவங்களதான் அரெஸ்ட் பண்ணணும், முதல்ல அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டிக்கு பயங்கரமா கோபம் வருது. இதுக்காக வாடா நான் உன்னைய இத்தனை வருஷமா படிக்க வச்சு போலீஸ் ஆக்குன, பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்னைய கைது பண்ண சொல்ற அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற முத்துப்பாண்டிய பலார்னு கன்னத்திலேயே அறையிறாங்க. முப்புடாதி, சொல்றதை கேளு, லேட் பண்ணாத, முதல்ல அரெஸ்ட் பண்றியா என்ன அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாங்க முத்துப்பாண்டி. அதுக்கப்புறமா முப்புடாதியும் சவுந்தரபாண்டியோடைய கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு வர்றாங்க. அப்பதான் வைகுண்ட சொல்றாங்க, இவ்வளோ நாளா ஊருக்குள்ள புலி வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச பூனடா நீ. உடம்பா வேணுமுன்னா புலி மாதிரி வச்சிருக்கலாம், ஆனா வாய பூனை மாதிரி தானே வச்சிருக்கிற. என் மகன் சிங்கம், ஒரிஜினல் புள்ளி யாரு தெரியுமா? என் மகன் சண்முகம். நீ இதுக்கப்புறமா மியாவும் மியாவுன்னு கத்திக்கிட்டு தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ வைகுண்டம், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்னைய பத்தி? நான் என்ன அவ்வளோ பெரிய சின்ன பயலா? இதுக்கப்புறமா தான் அந்த சவுந்தரபாண்டி யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஜெயிலுக்கு போனா உடனே கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்களா? கோர்ட் இருக்குது, அதுக்கு சாட்சி சொல்லணும், பெயில் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அது எல்லாமே முடிஞ்சாதான் ஜெயிலுக்கே போக முடியும், அது தெரியுமா? இந்த சவுந்தரபாண்டியோடைய ஆட்டத்தை இதுக்கப்புறமா தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஒரே வாரத்துல ஜெயில இருந்து வெளியே வந்து காற்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சூடாமணிக்கு கோபம் வருது. என்னைய சிக்க வைக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா என் மகன் சண்முகம் எல்லாரும் முன்னாடியுமே சிக்க வச்சான்ல, உன்னைய ஜெயிலுக்கும் அனுப்புறான்ல, அதே மாதிரியே கோர்ட்லயும் சாட்சி சொல்லி உன்னைய நிரந்தரமா ஜெயிலையே தங்க வைக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. டே சவுந்தரபாண்டி, முதல்ல போய் ஜெயிலில் போய் களி தின்னு, அப்பதான் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு வைகுண்ட சொல்றாங்க. சவுந்தரபாண்டி தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்படின்னு நாங்க எல்லாருமே சாட்சி சொல்ல வர்றோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. சவுந்தரபாண்டிய கைது செஞ்சு கார்ல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்துப்பாண்டி கூட்டிட்டு வந்தாடுறாங்க. முப்புடாதி, கையில இருக்கிற விலங்க கலட்டு, இவரை பிடிச்சி ஜெல்லுக்குள்ள போடு அப்படின்னு சொல்றாங்க. என்ன, நான் ஜெயிலுக்குள்ள போகணுமா? என்னாலாம் போக முடியாது. டேய், நான் உன் அப்பா. முப்புடாதி, சவுண்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், முதல்ல பொத்திக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சவுந்தரபாண்டிக்கும் வேற வழி இல்லாம ஜெயிலுக்குள்ள போறாங்க. டேய், நான் உன் அப்பன், ஜெயிலுக்குள்ள போய் உட்கார வச்சிருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? இதுக்குதான் உன்னைய நான் படிக்க வச்சனா? மரியாதையை என்னைய திறந்து விடு, என்னால ஜெயிலுக்குள்ளலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி காதுல வாங்காம அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் முப்படாதி சொல்றாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாளுமே கோர்ட்டு லீவு, நீங்க 2 நாளுமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, என்னாலாம் அத்தனை நாள்லாம் இருக்க முடியாது, என்னைய முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெளியே போகணும்னா தப்பிச்சு தான் போகணும். தப்பிச்சு போனீங்கன்னா எங்க இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி ஐயா இருக்கிறாருல, அவர் உங்களை சுட்டு பிடிச்சிட்டு வருவாரு. சுட்டுனா சப்பாத்தி சுடுறது இல்லை, துப்பாக்கியால காலுக்கு கீழே சுட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு வருவார், வேணும்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா சனியா. நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சேர்த்து வச்சு என்னைய சந்தேகப்படாம இருந்திருந்தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. என்னைய எல்லா தப்பையும் என் மேலேயே சொல்றீங்க. நீங்க தானே சொன்னீங்க பாக்கியம்மா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா, டேய் சனியா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து என் வீட்டில் விடுறா அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியே அன்டைமில் என் வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகம் வராதா? ஐயோ கரும, என்னைய பார்த்தா உனக்கு பொம்பளை பொறிக்க மாதிரி இருக்குதா?
இத்தனை வருஷமா என் கூட பழகி இருக்கிற என்னைய பத்தி உனக்கு சரியா தெரியாதா? நான் என்ன சொன்னாலும் எதுக்குடா டபுள் மீனிங்லயே எல்லாருமே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சனியனை ஜெயிலுக்குள்ள போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி பயங்கர கோபத்தோட.